நவராத்திரியோட வரலாறு தெரியுமா உங்களுக்கு? ஆக்கல், கொடுக்கல், அழித்தல் என்று 3 தொழில்களையும் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரர்கள் செய்கிறாங்க. அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். அந்த 3 பேர்கிட்டையும் சக்திகளாக இருந்து 3 தேவியர்கள் அவர்களுக்கு துணை புரிகிறாங்க. மனைவியோடு சேர்ந்திருப்பவனுக்கு செய்கிற தொழில் நன்றாக முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அவனோடு அவன் செய்யும் தொழிலுக்கு துணையா இருப்பா. இம்மூவரில் பிரம்மன் தேவியாக இருப்பவள் கலைமகள். படைப்பாற்றலுக்கு கலைமகளின் திருவருள் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. படைக்கும் கர்த்தாவாகிய பிரம்மனுக்கு படைப்பாற்றலை தந்து துணையாக பிரம்மன் நாவில் குடிக்கொண்டிருக்கிறாள் சரஸ்வதி. உலகை காக்கும் தொழிலை செய்பவர் திருமால். செல்வம் நிறைந்த லக்ஷ்மி அவருக்கு துணையா இருந்து உதவுறா. அழிக்கும் தொழிலை செய்யும் ருத்ரன் சக்தி வாய்ந்த துர்கா அவருக்கு துணையாக இருந்து உதவுறா. மொத்தத்துல துர்கா, லட்சுமி, சரஸ்வதி ஆகிய 3 இறை சக்திகளும் ஒன்று சேர்ந்து மகிஷாசுர மர்தினியாக அவதாரம் எடுத்து மகிஷன் அப்படிங்கிற ஒரு அரக்கனை அழிப்பதையே நவராத்திரி வரலாறு என்கிறாங்க.